இனி நாடாளுமன்ற நிகழ்வுகளை தமிழில் கேட்கலாம். சன்சத் டிவி தனது சமூக வலைதள பக்கத்தில் பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பை தொடங்கியுள்ளது. அந்த குத்தகை செய்யும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய கோரிக்கை என்பது உங்கள் மூலமாக நிலச்சீர்திருத்தங்கள் அமல்படுத்த வேண்டும். வேளாண் நிலங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இது என்னுடைய கோரிக்கை உங்கள் மூலமாக. இரண்டாவதாக 2.5 ঝাড়ুদার কাজ করছেন, যারা রিক্সা এবং চালান, যে সমস্ত লোকেরা যারা ফুটপাতে দোকান চালান, তারা সরকারের পোর্টালের ব্যাপারে জানবেন কি করে? তারা গ্রাম এবং সেই অঞ্চলের এজেন্টকে জানেন, যার মারফত তারা টাকা পয়সা জমা করেছিলেন। মহাশয়, আপনার মাধ্যমে সরকারের কাছে আমি দাবি করছি যে এই পয়সা এজেন্টের মারফত তাদেরকে যেন ফেরত দেওয়ানো হয়। তারা অত্যন্ত কষ্টে রয়েছে। ಹಣವನ್ನ ಜಮಾ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಬೇಡಿಕೆ ಈ ಜನರ ಬೇವರು ಸುರಿಸಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಂತಹ ಹಣವನ್ನ. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இது பற்றிய முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க. மக்களவை நிகழ்வுகள் இன்று தமிழ், கன்னடம், ஒடியா, மராத்தி, பஞ்சாபி, பெங்காலி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அதன் சமூக வலைதள பக்கத்தில் இன்று ஒளிபரப்பு செய்யப்பட்டது. குறிப்பாக நாடாளுமன்ற நிகழ்வுகளை சன்சத் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றது. மக்களவை நடவடிக்கைகள் மற்றும் மாநிலங்களின் நடவடிக்கைகள் இரண்டும் சன்சத் தொலைக்காட்சியின் மூலமாகத்தான் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. அதில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நாளில் இருந்தே மக்களவை நடவடிக்கைகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அதன் சமூக வலைதள பக்கத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. முதலில் தெலுங்கு மொழியில் தான் மக்களவை நடவடிக்கைகள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அதன் சமூக வலைதள பக்கத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தெலுங்கு மொழியை தொடர்ந்து கன்னட மொழியிலும், அதன் பிறகு மற்றொரு நாள் வங்க மொழியிலும், அதன் பிறகு மராட்டி உள்ளிட்ட மொழிகளிலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மொழி என்கிற அடிப்படையில் சுழற்சி முறையில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இன்றைய தினம் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு மக்களவை நடவடிக்கைகள் மட்டும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழ், ஒடியா, கன்னடம், பெங்காலி, பஞ்சாபி, மராட்டி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் மக்களவை நடவடிக்கைகள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இருப்பினும் அடுத்து வருகின்ற நாட்களிலும் இந்த மொழிமாற்றம் என்பது தொடருமா அல்லது இந்த ஒரு நாளுக்கு மட்டுமான ஒளிபரப்பா என்பதில் ஒரு தெளிவான விளக்கம் என்பது இல்லை. இருப்பினும் மக்களவை நடவடிக்கைகள் தமிழும் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு இன்பமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. தொலைக்காட்சிகளிலும் கூட ஒருவேளை ஆண்ட்ராய்டு தொலைக்காட்சியாக இருந்து அதில் மொழிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதில் தங்களுக்கு விருப்பத்திற்குரிய மொழியை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு நமக்கு தமிழ் வேண்டுமென்றால் தமிழ், அதே போல கன்னடம் வேண்டுமென்றால் கன்னடம் என்று ஒருவேளை ஆண்ட்ராய்டு தொலைக்காட்சியாக இருந்து அதில் மொழிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதிலும் அவர்கள் விரும்பிய மொழியில் மக்களவை நடவடிக்கைகளை கேட்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.